பாரதிக்கு பிடிச்ச கலர் கருப்புத்தான் பாரதிக்கு பிடித்த கலர் என்பதனால் அவன் இந்தியனுடைய ஞாபகம் தான். பாரத தாய் பாஞ்சாலிய திரௌபதியா நினைச்சு எழுதவே இல்லை. பாரத மாதா இதோ இங்கே இருக்கிற வெள்ளையரிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறாளே என்று நினைத்துத்தான் பாஞ்சாலி பாரத மாதாவாகவே நினைத்து எழுதினான் என்று சொன்னால் அது யாருன்னா மகாகவி பாரதி தான். ஒரு விஷயம், என்னோட வேலை செஞ்ச ஒன்று படிச்சவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியராக தமிழாசிரியர் உடனே நான் அப்போதான் ஆசிரியர் பணிக்கு வந்தேன். வந்த உடனே என்ன சொன்னார், அன்பு எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டு விழா நடக்குது. ஆண்டு விழாவுக்கு நீ தான்பா சிறப்பு பேச்சாளர். எப்படி முத்து சிறப்புனும் அண்ணன் பழனி அவர்கள் என்னை அழைச்சாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு, போய் நீ தான்பா பேசணும். நான் என்ன பண்ணேன், மத்தியமே வந்துடுன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல உணவு பிடிக்கும். ஆனால் காந்தி செய்தி அன்னைக்கு சொல்ல வேணாம். அவர் என்ன பண்ண, மத்தியமே சாப்பாட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே நான் மத்தியமே போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு அப்புறம் உட்காந்துருந்தோம்னா மாலை தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு டிஓ சிஓ வராருங்க, பெற்றோர் ஆசிரியருடைய சங்க தலைவர்கள் எல்லாம் வராங்க, எல்லா மாணவர்களும் கலந்துக்கிறாங்க. அதனால மாலை தான் நிகழ்ச்சினோன்னே அவர் ஒரு வாரமாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு விழாவுக்கு என்ன நிகழ்ச்சியை போடலாம். அந்த தமிழாசிரியர் சொல்லுகிறார், சார் ஆண்டு விழாவுக்கு இந்த பாஞ்சாலி சபதம் இருக்குது, பாஞ்சாலி துச்சாதனன் துரியோதனன் அவையிலே துச்சாதனன் பாஞ்சாலி அந்த மாணவங்கப்படுத்தி சேலை உருகிறான அந்த காட்சியை போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அங்கே கண்ணபரமாத்மா எல்லாரையும் போட்டுடலான்னு ஒன்று. அவர் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு டே கருப்பா அழகா இருக்கணும் பார்த்து நீ தாண்டா கண்ணன், நல்ல உயரமா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கணும் நீ தாண்டா துரியோதன, அதே மாதிரி கருப்பா ஒருத்தன் இருக்கணும் பார்த்து நீ தாண்டா துச்சாதன அப்படின்னு சிகப்பா இருக்கிற ஒரு பையனை பார்த்து நீ தாண்டா பாஞ்சாலியா நடிக்கணும்னு எல்லாத்துக்கும் எல்லா கேரக்டரும் பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு வாரம் ரிஹர்சலும் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, சார் இந்த பாஞ்சாலியா நடிக்கிறான சுரேஷ், ஆமா இந்த துச்சாதன நடிக்கிற ரமேஷ், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை சார், சண்டை போடுறாங்க சார். டே சண்டைலாம் அப்புறம் வச்சுக்கலாம்டா, முதல்ல சிஓடிலாம் வராங்கடா, நிகழ்ச்சி நல்லா நடக்கட்டும்டா, சண்டை போடாதுங்கண்ணா. இவன் என்ன பண்ணா, கண்ணனை கரெக்ட் பண்ணிட்டான். கண்ணனுக்கு சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த சுரேஷை நான் இன்னைக்கு என்ன வழி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துச்சாதன நடிக்கிறவன் கரெக்ட் பண்ணிட்டான். அவன் சொன்ன, டே இது சினிமா இல்லை, சீரியல் இல்லை, இதுவோ பாய்ஸ் ஸ்கூலு, பொண்ணுங்க கூட கிடையாது. அந்த பாஞ்சாலியா நடிக்கிறானே அந்த சுரேஷுக்கு சிகப்பா இருக்கிறா, சௌரி வச்சிருக்கோம், சும்மா சேரையை கட்டியிருக்கோம், பின்னு பண்ணியிருக்கோம், நீ இழுக்கிற மாதிரி இடுடா, கண்ணாடி விட்டுற மாதிரி விட்டுறா, உடனே நம்ம ஸ்கிரீனை போட்டு முடிச்சிடலாம் நாடகத்தை. சரிங்க சார், நான் பையன்